Take your GK book, children, and then take page number 9. Today we will learn about Indian culture. Okay. Listen. Language and colorful costumes. Okay. In this topic, language and colorful costumes, we will discuss about some of the states' languages and their state's name. Okay. Listen. Match the languages given in column A. Okay. Column A பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸோட லாங்குவேஜஸ் ஓகே லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க வித் த நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் given in column B. ஓகே காலம் பியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே லிசன் காலம் ஏ காலம் ஏல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓகே தமிழ்நாட்டில் இருக்கும் நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம் தமிழ் ஓகே ஸோ அதே மாதிரி சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஓகே மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க ஓகே காலம் ஏல பார்த்திங்கன்னா 7 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க ஓகே காலம் பியில் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜஸ் பேசுகிறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ் ஓகே தமிழ் லாங்குவேஜ் நம்ம எந்த ஸ்டேட்டில் பேசுவோம் தமிழ்நாடு ஸ்டேட் ஓகே ஸோ இதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் ஓகேவா மற்ற 7 ஸ்டேட்டோடைய நேம்ஸ் பார்த்திங்கன்னா காலம் பியில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ச் பண்ண போகிறோம் ஓகே மேட்ச் த லாங்குவேஜஸ் given in column A ஓகேவா காலம் ஏல கொடுத்துருக்கிற லாங்குவேஜஸை மேட்ச் பண்ண போகிறோம் ஓகே வித் த நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் given in column B ஓகே ஸோ எது கூட மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா காலம் பியில் அந்த ஸ்டேட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்படி அந்த ஸ்டேட்டோட நேமோட மேட்ச் பண்ண போகிறோம் ஓகே நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓகே ஸோ காலம் ஏல என்ன கொடுத்துருக்காங்க லாங்குவேஜஸ் ஓகே லாங்குவேஜ் நேம் ஓகே காலம் பியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட நேம் ஓகே காலம் ஏல லாங்குவேஜஸ் நேம் காலம் பியில் ஸ்டேட்ஸோட நேம் ஓகே இப்போ இதை தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் அசாமீஸ் அசாமீஸ் லாங்குவேஜை எந்த ஸ்டேட்டில் பேசுவாங்க லிசன் அசாம் ஓகே isn't it now match பண்ணுங்க Assamese language to Assam state or otherwise write one here okay next Bengali
ஓகே. ஸோ பெங்காலி லாங்குவேஜ் எந்த ஸ்டேட்டில் பேசுவாங்க? வெஸ்ட் பெங்கால். ஓகே. ரைட் 2 here. Okay, write number 2 or match it. Bengali to West Bengal. Okay. Next, Telugu. Okay. So Telugu language பார்த்தீங்கன்னா Andhra Pradesh. Okay. Telugu language எந்த ஸ்டேட்டில் பேசுவாங்க? Andhra Pradesh. Okay. Now write number 3 here. Okay. Next, Tamil. Okay. So you are all know very well. Tamil language நம்ம தமிழ்நாட்டில் தானே பேசுவோம். Now match Tamil to Tamil Nadu state or write number 4 here. Okay. Next, Gujarati. Okay. So Gujarati language எந்த ஸ்டேட்டில் பேசுவாங்க? Very good. Gujarat. Now match Gujarat. And then write number 5 here. Okay. Next, 6th one, Bhojpuri. Okay. ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேட்டில் பேசுவாங்க. ஓகே. Now match Bhojpuri to Bihar and then write number 6. Okay. Finally, 7th one, Kasi and Garo. Okay. Kasi and Garo. இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மேகாலயா ஸ்டேட்டில் பேசுவாங்க. ஓகே. Now match Kasi and Garo language to Meghalaya state and then write number 7 here. Okay. So write பண்ணிட்டீங்களா? Listen. Assami language பார்த்தீங்கன்னா Assam state. Bengali language West Bengal state. Telugu language Andhra Pradesh. Tamil language Tamil Nadu state. Gujarati language Gujarat state. Bhojpuri language Bihar state. Kasi and Garo language Meghalaya state. Okay. So match பண்ணிட்டோமா? Now next topic, there are some specific dresses. Okay. Worn by people of different states of India. Okay. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணுவாங்க. ஓகே. அப்சர்வ் த பிக்சர்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் given in the box. Okay. ஸோ வேர்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட ஸ்பெசிபிக் காஸ்டியூம். ஓகே. ஸோ ஸ்பெசிபிக் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே.
வேர்ட் பேங்க்கில் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஆர் some specific dresses worn by people, okay, of different states of India. Okay, so இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் ட்ரெஸ்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், isn't it? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி அந்த ஸ்டேட்டோட பிக்சர்ஸை பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்சர்வ் த பிக்சர்ஸ் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக அந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரைட் த நேம்ஸ் of the states given in the box. Okay, so word bankல பார்த்தீங்கன்னா different stateஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பிக்சர்ஸை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டோட பிக்சர் அப்படின்னு வேர்ட் பேங்க்லேருந்து அந்த ஸ்டேட்டோட நேமை சூஸ் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வேர்ட் பேங்க்கில் பாருங்கள், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், கேரளா, ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர், Maharashtra. Okay, remember West Bengal, Punjab, Kerala, Rajasthan, Jammu and Kashmir, Maharashtra. Okay, now turn the page. So word bankல 6 ஸ்டேட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 6 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பீப்புளோட different types of pictures. Okay, now look at the first picture. இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட்டில் ஃபேமஸ். ஓகே, now write in this box Punjab. Okay, next look at this picture. ஸோ இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் ஃபேமஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம். ஓகே, பஞ்சாப் ஸ்டேட்டோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் செகண்ட் பிக்சரில் பார்க்குறீங்க. ஓகே, தேர்ட் பிக்சர், லுக் அட் திஸ் பிக்சர். இந்த ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பீப்புள்ஸ் அதிகமாக வியர் பண்ணுவாங்க. ஓகே, now write in this box Rajasthan. Okay,
Next, look at this picture. Jammu and Kashmir peopleஸோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற இந்த காஸ்டியூம். ஓகே, now write in this box Jammu and Kashmir. Okay, next, look at this picture. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் தான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, 5th picture. Okay, so now write in this box Maharashtra. Okay, next, finally 6th picture. இந்த ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் வியர் பண்ணுவாங்க. ஓகே, now write in this box Kerala. Okay, ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் பீப்புள்ஸ் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ பஞ்சாபில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷன் படி இந்த மாதிரி காஸ்டியூம் தான் வந்து வியர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படி வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் பீப்புள்ஸோட காஸ்டியூம், ராஜஸ்தான் பீப்புள்ஸோட காஸ்டியூம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள்ஸோட காஸ்டியூம், மகாராஷ்டிரா பீப்புளோட காஸ்டியூம், கேரளா ஸ்டேட் பீப்புளோட காஸ்டியூம். ஓகே, ஸோ பிக்சர்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டோட நேம் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஓகே, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஃபைனலி கேரளா. ஓகே, நெக்ஸ்ட் டூ யூ நோல என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியன்ஸ் லவ் காட்டன். ஓகே, இந்தியன் பீப்புள்ஸ்க்கு காட்டன் கிளாத்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்தியன்ஸ் love cotton. In fact, the earliest cotton in the world was spun. Okay, இந்தியாவோட earliest cotton. Okay, so earliest cotton பார்த்திங்கன்னா spun அப்படின்னு சொல்கிறாங்க. And born in India. Okay, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பன் காட்டன் கிளாத் தான் பார்த்திங்கன்னா வியர் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் ட்ரெண்ட் வாஸ் பாப்புலர். எந்த அளவுக்கு இந்த ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா பாப்புலராக இருக்குது அப்படின்னு கேட்டால், that even Roman empires would buy and wear cotton from India. Okay, இந்த ட்ரெண்ட், ஓகே, இந்த ஸ்பன் அப்படின்ற காட்டன் கிளாத் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது, எந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குது அப்படின்னா, ஈவன் ரோமன்
எம்பரர்ஸ். ஓகே, ரோமன் எம்பரர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த காட்டன் கிளாத்தை இந்தியா கிட்டேருந்து வாங்கி வியர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இந்த ஸ்பன் அப்படின்ற காட்டன் கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் ஆல்சோ இந்தியன்ஸ் லவ் காட்டன். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த காட்டன் பார்த்திங்கன்னா இயர்லியஸ்ட் காட்டன் இன் த வேர்ல்டு. வேர்ல்டுலேயே இயர்லியஸ்ட் காட்டன்னா அது ஸ்பன் காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், ஃபேமஸ் இந்தியன் ஸ்பைசஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். ஓகே, in this topic we will discuss about Indian spices and sweets. Okay, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். ஓகே, இனிப்பு மற்றும் காரம். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்வீட் அண்ட் ஸ்பைசஸ் பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, everyone loves it, everyone eats it, everyone even talks about it, isn't it? ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஃபேமஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட பிடிக்கும் இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் ஈட்ஸ் இட், எவ்ரி ஒன் ஈவன் டாக்ஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ ஒரு ஃபுட் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுட் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஃபுட் ஐட்டம் பற்றி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? எவ்ரி ஒன் ஈவன் டாக்ஸ் அபவுட் இட். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் ஆல்சோ அந்த ஃபுட் ஐட்டம் அந்த ரெசிபீஸ் பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணிப்போம். isn't it? Food is something we can talk about for hours and hours. Okay, so food is something, ஏதோ ஒரு ஃபுட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மணிக்கணக்காக அந்த ஃபுட் பற்றி பேசுவோம் இல்லையா? ஃபுட் இஸ் சம்திங், ஏதோ ஒரு ஃபுட் we can talk about for hours and hours. ஓகே, ஸோ மணிக்கணக்காக அந்த ஃபுட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருப்போம். isn't it? Have you noticed the use of spices in Indian food? ஓகே, ஸோ எப்போவாச்சும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா இந்தியன் ஃபுட்டில் எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க? ஓகே, ஸ்பைசஸ் மீன்ஸ் காரம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய லாட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரெசிபி அப்படின்னு பார்த்தா ஸ்பைசஸ். ஓகே, ஸோ ஸ்வீட்டை விட காரம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, have you noticed the use of spices in Indian food? ஸோ இந்தியன் ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸை பற்றி எப்பயாச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா இஸ் ரைட்லி கால்டு த லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகே, ஸோ இதனாலேயே இந்தியாவை பார்த்திங்கன்னா லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்தியாவில் நம்ம அதிகமாக வந்து ஸ்பைசஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதாவது ஸ்வீட்டை விட ஓகே ஸ்வீட்ஸ் விட நம்ம ஸ்பைசஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்தியாவை பார்த்திங்கன்னா லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. No country in the world produces as many varieties of
ஸ்பைசஸ் ஆஸ் இந்தியா. ஓகே, isn't it? ஸோ எந்த கண்ட்ரியுமே பார்த்திங்கன்னா இந்தியாவை விட இந்த ஸ்பைசஸை பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து ஸ்பைசஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்தியா அளவுக்கு வேறு எந்த கண்ட்ரியுமே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் ப்ரொடியூஸ் பண்ணலை. அதனால் இந்தியாவை பார்த்திங்கன்னா லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்வீட்ஸ். ஸோ ஸ்வீட் ஆல்சோ கால்ட் மிட்டாய்ஸ் இன் ஹிந்தி. ஓகே, ஸோ ஹிந்தியில் ஸ்வீட்ஸை பார்த்திங்கன்னா மிட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீட்ஸ் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியன். ஓகே, ஸோ இந்தியாவில் ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவே ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்வீட் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் cuisine and celebrations. ஓகே, ஸோ செலிப்ரேஷன் டைமில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஸ்வீட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ஸ்பைசஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட்ஸ் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைமில் ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் கூட ஒரு செலிப்ரேஷன் வைக்கிறோம் ஆர் எனிதிங், ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னும் பொழுது ஸ்பைசஸை விட அந்த ஃபங்க்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கும். isn't it? Some famous Indian sweets are, ஸோ இந்தியாவோட ஃபேமஸ் ஸ்வீட்ஸ் பாருங்கள், கீர், பர்ஃபி, மைசூர் பாக், பாயாசம், ரசகுல்லா, குலாப் ஜாமுன், ஜிலேபி, சண்டீஷ், குல்ஃபி அண்ட் கஜர் கா ஹல்வா. ஓகே, ஸோ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபேமஸ் ஸ்வீட். ஓகே, ஃபேமஸ் இந்தியன் ஸ்வீட்ஸ். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபேமஸ் இந்தியன் ஸ்பைசஸ் அண்ட் ஸ்வீட். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் ஸ்பைசஸ் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்வீட் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் டைம். ஓகே, ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமா. அதர்வைஸ் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் தான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனாலேயே இந்தியா இஸ் ரைட்லி கால்டு லைக் லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகே, ஸோ இந்தியாவில் ஸ்பைசஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இந்தியாவை பார்த்திங்கன்னா லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.